وأني فضلتكم على العالمين. யா பனி இஸ்ராயில், ஓ இஸ்ரவேல் மக்களே, உங்கள் மீது நான் செய்த என்னுடைய ஞாபகத்தை எண்ணி பாருங்கள். அன்னி பொருட்கள் ஆலமீன், உலகத்தார்கள் உங்களை நான் விசேஷப்படுத்தினேன் எண்ணி பாருங்கள். இவன் ஏற்கனவே யா பனி இஸ்ராயில் சொல்லிட்டான், கூப்பிட்டான்ல, ஊவி அகதி ஊவி அகதிக்கும்னா. இங்கே யா பனி இஸ்ராயில் உதுக்குரு நியாமத்தி எல்லாத்தி அண்ணாம் தலைக்கும் அன்னி ஃபவ்வல் துக்மல் ஆலமீன்கிறான். உலகத்தார்களை விட உங்களை விசேஷப்படுத்தியதை என்ன செய்யுங்க, எண்ணி பாருங்கள்ங்கிறான். ஏங்க மடக்கிறான், தைக்கு இதுக்காக வேண்டியும் இங்கே இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்க்குறான். அன்னி ஃபவ்வல் துக்மல் ஆலமீன், அந்த காலத்தில் உள்ளவர்களை விட உங்களை எல்லா காலத்திலும் உள்ளவர்ல அந்த காலத்தில் உள்ள மக்களில் அவங்கள என்ன செஞ்சான்ல விசேஷமாக்கணும். விளங்குதா? அப்படி அதுவும் இருக்குங்க. அங்கே அதை சொல்லலையே, யா பனி இஸ்ராயில் உதுக்குரு நியாமத்தி எல்லாத்தி அண்ணாம் தலைக்கும் அவுஃபுபி அகதி ஊபிபி அகதிக்கும்னா. இங்கே உலகத்தார்களை விட உங்களை நான் சிறப்பித்தேனே, அதை எண்ணி பாருங்கள் ஏங்கிறான். விளங்குதுப்பா? அப்போ கர்ரரகு இங்கே யா பனி இஸ்ராயில் உதுக்குரு நியாமத்தி எல்லாத்தி அண்ணாம் தலைக்கும் மடக்கி சொல்லியிருக்கிறான். கர்ரரகு யா பனி இஸ்ராயில் உதுக்குரு நியாமத்தி எல்லாத்தி அண்ணாம் தலைக்குங்கிறது என்ன செய்யறான், மடக்கி சொல்லியிருக்கிறான், திருப்பி சொல்லியிருக்கிறான். நீ தைக்கீதி, தைக்கிதுக்காக வேண்டி திருப்பி சொல்லியிருக்கிறான். எதுக்காக வேண்டிய தைக்கிதுக்காக வேண்டி திருப்பி சொல்லியிருக்கிறான். இப்போ ததுக்கீரி தஃபுதீலி, தஃபுதீலை சொல்வதற்காக வேண்டியும் திருப்பி சொல்லியிருக்கிறான். வன்னி பதங்கள் ஆமீன்களை சொல்ல போகிறான். தஃபுதீலை சொல்வதற்காக வேண்டியும் திருப்பி சொல்லுகிறான். அங்கே சொல்லலை, வன்னி பதங்கள் ஆலமின்னு சொல்லலை, தஃபுதீலை சொல்வதற்காக வேண்டி அந்த காலத்தில் உள்ள மக்களிலேயே அவங்களை விசேஷமாக்கினான். விளங்குதா? அதை சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான், மடக்கி சொல்லுகிறான். கர்ரரகு, அல்லாஹ் மடக்கி சொல்லுகிறான். யா பனி இஸ்ராயில் உதுக்குரு நியாமத்தி எல்லாத்தி அண்ணாம் தாலைக்கும் வன்னி ஒல்லத்துக்கும் ஆலமீன். இதான்னு கேட்டேன். விளங்குதா? யா பனி இஸ்ராயில் உதுக்குரு நியாமத்தி எல்லாத்திங்கிறதை மடக்கி சொல்லியிருக்கிறான். நீ தைக்கீரி, தைக்கிறதுக்காகவும் ததுக்கீரி தஃபுதீலி, தஃபுதீலை சொல்வதற்காக வேண்டியும் அல்லதி இப்படிப்பட்ட தாலீல் தஃபுதீல் அல்லது எப்படிப்பட்ட தஃபுதீல் உவ மின் அஜல்லின் நியாமி ஹுசூசன், குறிப்பாக குறிப்பாக என்ன இருக்க அஜல்லின் நியாமி எழுதனப்பா. எங்க அல்லது உவ மின் அஜல்லின் நியாமி ஹுசூசன், குறிப்பாக நியாமத்துகளில் உயர்ந்ததாக இருப்பதற்காக வேண்டி. உலகத்தால் மக்களை விட நம்மளை சிறப்பிக்கிறது சிறப்பு தானப்பா. அது விளந்தாரு கேட்டேன். உவமின் அஜல்லி நியாமி, உயர்ந்த நியாமத்துகளாக இருக்குமே. விளங்குதப்பா? உயர்ந்த நியாமத்தாக இருப்பதற்காக வேண்டி சிறப்பித்தது, உயர்ந்த நியாமத்தாக இருப்பதற்காக வேண்டி ஹுசூசன், குறிப்பாக. விளங்குதப்பா? மின் அஜல்லி நியாமி, நியாமத்துகளிலே உயர்ந்த நியாமத்தாக இருப்பது. இதான் கேட்டேன். தஃபுதீல வந்து என்ன செஞ்சிருக்கான், உயர்ந்த நியாமத்தாக இருக்கிறான். ஹுசூசன், குறிப்பாக. என் அஜல்லி நியாமி, உயர்ந்த நியாமத்தாக இருக்குமே. அப்படிப்பட்ட தஃபுதீலுக்காக சிறப்பிப்பதை கூறுவதற்காக வேண்டியும் அல்லாஹ் மடக்கியிருக்கிறான். மேலும் ரபுத்திகி ரபுத்திகி அதில் இணைப்பதற்காக வேண்டியும், ரபுத்திகி அதில் இணைப்பதற்காக வேண்டியும், இல் வயீதி ஷதீதி பின்னால் வருகின்ற கடும் எச்சரிக்கையை இணைப்பதற்காக வேண்டியும். நான் நிறைய ஞாபகம் செஞ்சுருக்கேன். அதில் முக்கியமானது வந்து என்ன இருக்குது, உங்களை நான் உலகத்து மக்களை விட சிறப்பித்திருக்கிறேன். இதில் கவனக்குறைவாக இருக்காதீங்கிறத பயமுறுத்தாட்டுவதற்காக வேண்டியும். விளங்குதப்பா? என்னது தஹ்வீஃப் செய்வதற்காக வேண்டியும். இதில் விளங்குதா? அந்த நியாமத்துகளுடைய ஹக்குகளை சிதைப்பதையும் பயமுறுத்தாட்டுவதற்காக வேண்டி என்ன செய்யறான், இதை மடக்கி சொல்கிறான். என்னப்பா? ரபுத்திகி, இதை இணைப்பதற்காக வேண்டியும். ரபுத்திகின்னு படிக்கலாம், ரபத்தை ஒன்று படிக்கலாம். முதல் ரபுத்தியை படி. ரபுத்திகின்னு படித்தா தைக்கு இதில் கொண்டு வந்து வைக்கணும். ரபுத்தின்னு படித்தா இதில் கொண்டு வந்து வைக்கணும். மடக்கி சொல்லுகிறான். என்ன இருக்குது, தைக்கு இதுக்காக வேண்டியும் ரபுத்தி இதை இணைப்பதற்காக வேண்டியும். இதில் வயிறு செய்கிறதுல ஒத்தகோ யோமன் லாத்த ஜிசி நப்சுன் நப்சின் செய்யான்னு
எந்த நப்சுக்கும் எதையும் தேவையற செய்ய முடியாதுங்கிறான். விளங்குதா? இதை ரபுத்தி செய்வதற்காக வேண்டியும் ரபுத்திகி இந்த வதுக்குரு நியாமத்தி எல்லாத்தி உதுக்குரு நியாமத்தி எழுதுதவா யாபனி இஸ்ராயில் உதுக்குரு நியாமத்தி எல்லாத்தி நாம் தொலைக்கிட்டு இருக்குல்ல, இதை என்ன செய்வதற்காக வேண்டியும் வத்தகோ யோமன் லா தஜீசி நப்சுன் நப்சின் செய்யா இதை ரபுத்து செய்ய வேண்டியது இருக்கு, இணைக்க வேண்டியது இருக்கு. ரபுத்தி இதை இணைப்பதற்காக வேண்டியும் வயிறு சதீரி கடுமையான எச்சரிக்கையை கொண்டு இதை இணைப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் மடக்கி சொல்லியிருக்கிறான். ஏன் தஹ்வீஃபன் லிமன் கஃபல் அன்ஹா அந்த நியமத்துகளை விட்டும் பொடும்போக்காக இருக்கிறானே அவனை பயமுறுத்தாட்டுவதற்காக வேண்டியும் அகல்ல லிமன் கஃபல பொடும்போக்காக இருக்கிறானே அன்ஹா அல்லாஹ் செஞ்ச நியமத்துகளை விட்டும் பொடும்போக்காக இருக்கிறானே வஹல்ல பி ஹூக்கிஹா அந்த நியமத்தினுடைய ஹக்குகளை சிதைக்கிறானே. வஹல்ல பி ஹூக்கிஹானா அந்த நியமத்தினுடைய ஹக்குகளை உரிமைகளை சிதைக்கிறானே, கெடுக்கிறானே, அந்த ஒருவனை பயமுறுத்தாட்டுவதற்காக வேண்டியும் வதீதே ஷஹீது கடுமையான எச்சரிக்கை கொண்டு இணைப்பதற்காக வேண்டி மடக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிடலாம். அல்லது கர்ரரகுண்டத்தை பற்றி ரபத்தகுன்னு சொல்லலாம். கர்ரரகு உதுக்குரு நியமத்தி எல்லாத்தி அண்ணாம் தொலைக்கும் என்பதை மடக்கியிருக்கிறான், தைக்கிறதுக்காக வேண்டி மடக்கியிருக்கிறான். ரபத்தகு இதை இணைத்து விட்டான். என்னது கர்ரர் என்ன இருக்கு ரபத்தகுன்னு படிக்கலாம். கீழே குட்டி இடத்துல போட்டிருக்கு பாரு, வில் ஜர்ரி ஜர்ரை கொண்டு படி, அது அத்துப்புனால தைக்கீரி இருக்கா. ரபத்தகுன்னு படி விசீகத்தில் மாவி விளங்குதா, மாவியினுடைய சீகாவை கொண்டு ரபத்தகுன்னு படி, அது அத்துப்புன் அலா கர்ரரகு கர்ரரகு மீது மடக்க அதுவு செஞ்சிருக்கான்னு வச்சிருவாங்க. அதுவு செய்யப்பட்டதா இருக்கு. ரெண்டும் படிக்கலாம், அப்படி சொல்லி படிக்கணும். ஆமாம், ரபத்தகு இந்த உதுக்குரு நியமத்தி எல்லாத்தி அண்ணாம் தொலைக்கும் என்பதை இணைத்து விட்டான். இதில் வயதி சதீதி பின்னால் வருகின்ற வத்தகோயோமன் லா தஜீசி நப்சுன் செய்யா என்ற கடும் எச்சரிக்கையை கொண்டு இணைத்திருக்கிறான். ஏன் தஹ்வீஃபன் லிமன் ஹஃபல் அன்ஹான் நியமத்துகளை விட்டு பொடும்போக்காக இருக்கிறானே. வஹல்ல பி கூக்கிஹா அதனுடைய ஹக்குகளை செதித்து விட்டானே, நியமத்தினுடைய ஹக்குகளை கெடுத்து விட்டானே, அந்த நியமத்தினுடைய இதை என்ன செஞ்சிட்டானே, கெடுத்துட்டானே. போடாம ரபத்தகு இந்த உதுக்குரு நியமத்தி எல்லாத்தி அண்ணாம் தொலைக்கும் என்பதை இணைத்து விட்டான். வில் வயதி ஷதீதி வத்தகு என்ன இருக்க யௌமன் லா தஜீசி நப்சுன் நப்சின் செய்யான் இருக்குல்ல, அந்த கடும் எச்சரிக்கையை கொண்டு இணைத்திருக்கிறான். தஹ்வீஃபன் லிமன் கஃபல் அன்ஹான் நியமத்தில் விட்டும் பொடும்போக்காக இருக்கிறானே அவனை பயமுறுத்தாட்டுவதற்காக வேண்டியும் வஹல்ல பி ஹுக்கூக்கிஹா நியமத்தினுடைய ஹக்குகளை சிதைத்து விட்டானே, கெடுத்து விட்டானே. அகல்லன்னு எடுத்தான், கெடுத்துட்டானே. வஹல்ல பி ஹுக்கூக்கிஹா அந்த நியமத்தினுடைய ஹக்குகளை கெடுத்துட்டானே, அந்த ஒருவனை பயமுறுத்தாட்டுவதற்காக வேண்டி விளங்குதப்பா. உதுக்குரு யாபனி இஸ்ராயில் உதுக்குரு நியமத்தி எல்லாத்தி என்பதை கடும் எச்சரிக்கையை கொண்டு இணைத்திருக்கிறான். ரைட் தானப்பா. வன்னி ஃபவ்வல் துக்மல் ஆலமீன் அந்த காலத்தில் உள்ளவர்களை விட உங்களை விசேஷமாக்கியதை எண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு செய்த என்னுடைய நியமத்தையும் எண்ணி பாருங்கள். அந்த காலத்தில் உள்ளவர்களை விட உங்களுக்கு தான் விசேஷம் இருந்துச்சு. ஏன்னா உங்கள்கிட்ட எல்மு இருந்துச்சு. ஆட்சி அதிகாரத்தையும் பனி இஸ்ரவேலுக்கு தான் கொடுத்தான். நபிமார்களையும் இவர்கள் இருந்தால் அனுப்பலாம். அந்த காலத்தில் மீதமாக பனி இஸ்ரவேலில் தான் நபிமார்கள் வந்திருக்காங்க. நிறைய நபிமார்கள் ராஜாக்கள் வந்திருக்கிறார்கள். அது அவர் யார், தாலூத்து மன்னர். இதான் கேட்டேன். அந்த காலத்துலலாம் ஆன்மீகம் வேறு அரசியல் வேறுன்னு இருந்துச்சு. அப்போ யார் அந்த நபி பேர் ரெண்டு பேர், அப்போ ஷம்பீல் அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய தலைமையில் இந்த அமாலிகா கூட்டத்தின் இடத்துல போய் சண்டை போட போனாங்க. அப்போ யாரு தான் தாலூத்தை தான் மன்னராக்கினா. அல்ல யாரை மன்னராக்கினா, மன்னராக்கியிருந்தான். அவரு கட்டுப்பட்டு தான் போனாங்க. கத்தல தாவூது ஜாலூத்தை அப்போ தாலூத்து மன்னரை பனி இஸ்ரவேலிலிருந்து அல்லாஹ் தஆலா தான் ஏற்படுத்தினார். விளங்குதா? அப்போ மன்னர்கள், ராஜாக்கள், நபிமார்கள், நல்ல கல்வி உள்ளவர்கள்லாம் பனி இஸ்ரவேலில் இருந்தாங்க. அவை அந்த காலத்தில் உள்ளவர்களில் அவ்வளோ சிறப்பித்தான். எல்லா காலம் கிடையாது, நபி ஸல்லல்லாஹுடைய காலத்தை விட கிடையாது. நபி ஸல்லல்லாஹுடைய உம்மத்துக்கிட்ட யாரும் வர முடியாது. அந்த காலத்தில் உள்ளவர்களை விட சிறப்பித்தான். இதுலேருந்து ஒரு சட்டம் கூட எடுக்கிறாங்களாம். என்ன இருக்குது, மலக்குமார்களை விட மனிதர்கள் உயர்ந்தவர்கள் சட்டம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் இதெல்லாம் லைவான கருத்து. ஹுசூஸான
மனிதர்கள் இருக்காங்க, ஹுசூஸான மலக்குகள் இருக்காங்க. விளங்குதா? ஹுசூஸான மனிதர்கள் ஹுசூஸான மலக்குகளை விட உயர்ந்தவர்கள். ஹுசூஸான முர்சலான நபிமார்கள், ரசூல்மார்கள். விளங்குதாப்பா? உல்லுஸ்மான நபிமார்கள் இவெல்லாம் மலக்குகளை விட உயர்ந்தவர்கள். விளங்குதா? பொதுவாக நபிமார்கள் ஃபுல்லாக உயர்ந்தவங்க தான், மலக்குகளை விட எல்லா நபிமார்களும் உயர்ந்தவங்க. விளங்குச்சா? ஹுசூஸான ஜிப்ரீல் இஸ்லாமிக்கா இஸ்ராயில் இஸ்லாமை விட நபிமார்கள் தான் உயர்ந்தவர்கள். அவங்களாம் ஹுசூஸானவர்கள்லாம், நபிமார்கள்லாம், ரசூல்மார்கள்லாம். மலக்குகள்லையும் அவாம்கள் இருக்காங்க, மலக்குகள்லையும் அவாம்கள் இருக்கிறாங்க, மனிதர்கள்லையும் அவாம்கள் இருக்காங்க. மலக்குகளில் அவாம்கள் இருக்காங்கல்ல, விளங்குதப்பா? அந்த மலக்குகளில் உள்ள அவாம்களை விட மனிதர்கள் சேர்ந்து உயர்ந்தவர்கள். மலக்குகளில் சிறந்தவங்க இருக்காங்களா, அவங்களாம் சாதாரணமான மனிதர்களோட உயர்ந்தவர்கள். ரைட்டா? எல்லா மலக்குகளை விட மனிதர்கள் தான் ஒட்டுமொத்தமாக சிறந்தவர்கள்னு சிலவங்க சொல்கிறாங்க. அது லைவான கருத்து, சரியான கருத்து கிடையாது. பிரத்யேகமான மலக்குகள் ஜிப்ரீல் இஸ்லாம், மீகாயில் இஸ்லாம் இவெல்லாம் சாதா மனிதர்களை விட சிறந்தவர்கள். அவங்க தான் அரிசியை சுமந்திருக்கிற மலக்குகள், அரிசி சுமந்திருக்காங்கல்லப்பா. அப்போ சொல்லுங்கங்க, அன்னி பொல்லத்துக்கும் அல்ல ஆலமீன், உலகத்தார்களை விட உங்களை விசேஷமாக்கினது எண்ணி பாருங்கள். இந்த அன்னி பொல்லத்துக்கும் என்பது அத்துஃபுன் ஏலா, அன்னி பொல்லத்துக்கு குரான் ஆயிடுத்துப்பா. போட்டுக்கிட்டீங்களா? போட்டியாண்ண எப்போ போட்ட? அன்னி பொல்லத்துக்கும் குரான் ஆயிடுத்துப்பா, திருத்திக்கங்கப்பா. ஏய், வன்னி பொல்லத்துக்கும் குரான் ஆயத்து போடாமல் இருக்கு, போட்டுக்கோ. வன்னி பொல்லத்துக்கும் முஸ்லியார், வன்னி பொல்லத்துக்கும் குரான் ஆயத்து இருக்காது, போடு கோடு போடு. ஒட்டியல வன்னி பொல்லத்துக்கும் என்பது அத்துவன் அத்துவு செய்யப்பட்டதாக இருக்கும். அல்லா நியாமத்தி என்பது மீது அத்துவு செய்யப்பட்டதாக இருக்கும். இதன் மீது நியாமத்தியின் மீது அத்துவு செய்யப்பட்டதாக இருக்கும். அப்போ உங்களுக்கு நான் செய்த என்னுடைய நியாமத்தை எண்ணி பாருங்கள். வன்னி பொல்லத்துக்கும் அல்ல ஆலமீன், அந்த காலத்தில் உள்ளவர்களை விட உங்களை விசேஷமாக்கியது எண்ணிப்பாரே. ஆலமீ ஜமானியும், அவங்க காலத்தில் உள்ளவர்களை விட, பனீஸ்வரர் காலத்தில் உள்ளவர்களை விட விசேஷமாகணும். யுரீது பிகி, அதை கொண்டு அல்லாஹ் நாடுகிறான். தஃதீல ஆபாகும், அவனுடைய மூதாதியர்களை சிறப்பித்ததை நாடுகிறான். அல்லதீன, எப்படிப்பட்ட மூதாதியர்கள்? கானு அசிரி மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த அவருடைய மூதாதியர்களை நாடுகிறான். பாதகு, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் உள்ளவர்களையும் நாடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் உள்ளவர்களையும் நாடுறான். பாதகு, அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்களையும் என்ன செய்யறான்? கபில கையிறு, சேட்டை பண்ணுறதுக்கு முன்னால், வேதத்தில் கையாடல் செய்வதற்கு முன்னால் இருந்தாங்கல்ல, ஒழுங்காக இருந்தவங்கலாம் இருந்தாங்க. கபில கையிறு, மார்க்கத்தை திருத்துவதற்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் உள்ளவர்களை விடவும், விளங்குதப்பா, பின்னால் இருந்தார்களே அவர்களையும் அந்த காலத்தில் உள்ளவர்களுடைய எல்லாம் சிறப்பித்தான். விளங்குதான் கேட்டேன், அதுதாங்க நாடுறான். அப்போ எதை நாடுகிறான்னு கேட்டால், இரீது தஃதீலா ஆபாகும், உடைய மூதாதிகளை சிறப்பித்ததை நாடுகிறான். கானூபி அசிரி மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்தார்களே அத்தகைய மூதாதிகளை சிறப்பித்ததை நாடுகிறான். பாதகு, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னாலும் கபுல கையிறு, வேதங்களை மாற்றுவதற்கு முன்னால், சட்டங்களை திரிப்பதற்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் உள்ளவர்களை சிறப்பித்ததையும் இங்கே நாடுகிறான். ஏன் இப்படி பாருங்க? பிமா மனஹும், அவர்களுக்கு அல்லாஹ் தந்தானே, மினல் இல்மி, பிமாடா, பிமா மனஹும், பிமா மனஹும்னா ஆழ்த்தாவுங்களை போட்டிருக்கிற மேலே, பிமா மனஹும் ஆழ்த்தாகும் இல்மிலிருந்தும், ஒரு ஈமானிலிருந்தும், ஒரு அமலே சாலிகிலிருந்தும், விளங்குதப்பா, அமலே சாலிகிலிருந்தும் அவர்களுக்கு அல்லாஹ் தந்தானே அந்த ஒன்றை கொண்டு அவங்களுடைய மூதாதிகளை சிறப்பித்ததை நாடுகிறான். ஜஅலஹும், அவர்களை ஆக்கினான். அம்பியா, எப்படி நபிமார்கள் ஆக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நிறைய நபிமார்கள் இருந்தாங்க. இந்த பனீ இஸ்ராயீல் காலத்தில் இதற்கிட்ட முன்னாலும் பின்னாலும் இருந்தாங்கல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் நபிமார்கள் இருந்தாங்கல்ல. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பின்னால் உள்ளவங்க தானே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பின்னால் உள்ளவங்க தான்.
பனி இஸ்ராயல் தான் பின்னால் உள்ளவங்க அவங்க. ஷம்பீர் அலைஹிஸ்ஸலாம் அது எல்லாம் பின்னால் உள்ளவங்க தான். அவங்களாம் பனி இஸ்ராயல் தான். ஜாயலோகம் அந்த பனி இஸ்ராயலை ஆக்கினான் அம்பியா நபிமார்களாகவும் முலூக்கன் முக்கசித்தீன் நீதம் செலுத்துகின்ற ராஜாக்களாகவும் ஆக்கினான். தாலூத் ஒன்றுமே ரொம்ப நீதியான மனிதர். முலூக்கன் முகசித்தீன் நீதவான்களான ராஜாக்களாக ஆக்கினான். ஏடப்பா விளங்குதப்பா? விளங்குதா? ஆக்கியதை கொண்டும் விளங்குதப்பா? அந்த காலத்தில் உள்ளவர்களை விட உங்களை நான் விசேஷப்படுத்தியதை எண்ணி பாருங்கள். அதியாக்கா ஆக்கினான், ராஜாக்களாக ஆக்கினான், இப்படிலாம் சிறப்பிச்சான். எல்மை கொடுத்தான், அமலை சாலிகை கொடுத்தான், விளங்குதப்பா? வேத விளக்கத்தை தந்தான், நபிமார்களை ஆக்கினான், ராஜாக்களை ஆக்கினான். அந்த காலத்தில் பனீஸ்வரர் தான் விதமாக அது நபிசல்லாத பனீஸ்வரர் வரலாறு தான் ஒத்துக்கிட மாட்டேன்ட்டான். இறுதி நபி எங்கள் பனீஸ்வரில் வருவார்லாம் நினச்சேன் நான். அதை இவனுக்கு எழுதி கொடுத்த மாதிரி வஸ்ததல்ல பிகி வஸ்து தில்ல பிகிதை கொண்டு ஆதாரம் பிடிக்கப்பட்டுருச்சு. அல்லா தகுதியில் பஷரி அல்ல மலாய்க்கத்தி மலக்குகளை விட மனிதர்களை விசேஷப்படுத்தியதே ஆதாரம் பிடிக்கப்பட்டிருக்கு. இந்த காலத்தில் உள்ளவர்களை விட உலகத்து மக்களை விட விசேஷப்படுத்தினேங்கிறான்ல. அப்போ உலகத்தில் உள்ள கட்டுப்பட்டவங்க தானே மலக்குமார்கள்லாம் ஜின்கள்லாம். இப்போ ஜின்களை விட மலக்களை விட அவங்க உயர்ந்தவங்க. விளங்குச்சப்பா? ஒவ்வொரு ஐம்பது பலகீனமான கருத்துங்க. விளங்குதான் கேட்டேன். எல்லா மலக்குகளை விடவும் மனிதர்கள் விசேஷமானவர்கள் என்ற ஆதாரம் பிடிக்கப்பட்டிருக்கு. அது சரியான கருத்து கிடையாது. ஏன்னா உலகத்து மக்களை விட உங்களை விசேஷப்படுதுன்னா அல்ல ஆலம் ஆசி வல்லா தானே. ஆலம்னா என்ன? அல்லாவை தவிர உண்டானதுலாம் ஆலம் தான். இப்போ மலக்குகள்லாம் உள்ளே வருவாங்க. இப்போ மலக்குகளோட இருந்தவங்க எடுக்கிறாங்க அவங்க சில அறிவாளிகள். வஸ்து இல்ல பிகிதை கொண்டு ஆதாரம் பிடிக்கப்பட்டுருச்சு. தகுதியில் பஷரி அல் மலாய்கத்தி மலக்களை விட மனிதர்களை விசேஷப்படுத்துவது மீது ஆதாரம் பிடிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஐபுன் இது பலகீனமான கருத்து. கேட்டுவா? சரி. அப்போ உலகத்து மக்களை விட அந்த காலத்தில் உள்ள மக்களை விட உங்களை விசேஷப்படுத்தியது எண்ணி பாருங்கள். இந்த நியமத்துக்கு நன்றி செலுத்துங்க, நல்லமல் செய்யுங்க, கிருமமாக இருங்கிறான். செய்யுங்க, ஒழுக்கமாக இருங்க, கிருமமாக கண்ணியமாக இருங்க. ஒத்தகு யூமன் எடுத்து சொல்கிறான். சதீர் வைரே ஷதீத் ஒத்தகு யூமன் ஒரு நாளை பயந்து மஃபூல் பிஹி ஃபீ கிடையாது. சபா ஒத்தகு யூமன் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கன்னா மஃபூல் பிஹி ஒரு நாளிலே பயந்து கொள்ளுங்கன்னா அந்த கியாம நாளிலே பயப்படுங்க. உலகத்தில் பயப்பட வேண்டிய தேவையில்லை, எல்லாம் வந்துடும். அவை மஃபூல் ஃபீஹி கிடையாது. இது என்னது? ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட நாள் யௌம ஹிசாபின் அதாபின் அதாபு கொடுக்கப்படுகின்ற நாளை கேள்வி கேள்ல அதாபு கொடுக்கப்படுகின்ற நாளை கேள்வின்னு கேட்கப்படுகின்ற நாளை பயந்து அப்படி படிக்கணும். அதைத்தான் இப்படி போட்டிருக்காங்க. அது விலைக்கு போடுறாங்க மாஃபி இமெயில் ஹிசாபுன்னு. விளங்குதா? அப்போ என்னதான் ஒத்தகோ யோமன் ஒரு நாளை பயந்து யோம ஹிசாபின் கேள்வின்னு கேட்கப்படுகின்ற நாளை பயந்து கொள்ளுங்கள். கூலி கொடுக்கப்படுகின்ற நாளை அதாபு கொடுக்கப்படுகின்ற நாளை பயந்து கொள்ளுங்கள். மஃபூல் பிஹி அதை பயந்தா தான் இங்கே ஒழுங்காக இருப்போம். தெரிஞ்சா? பத்தகோ யூமன் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். லா தஜிசி நஃப்சுன் அன் நஃப்ஸின் செய்ய பார்ப்பையில எந்த ஆன்மாவும் எந்த ஆன்மாவை விட்டும் எதையும் தேவைகளை செய்ய முடியாதே, சரி கட்ட முடியாதே, நிறைவேற்றி வைக்காதே அந்த நாளை பயந்து கொள்ள. இப்போ எந்த மனிதனும் சிபாரிசு செய்ய முடியாது, எந்த மனிதனுக்கும் சிபாரிசு செய்ய முடியாது. எதையும் சிபாரிசு எல்லாத்தையும் நக்கிறா போட்டு அடிக்கிறான். அல்லாஹ் அனுமதி கொடுத்தாரு. இது விட அவன் அனுமதி கொடுக்கணும். அவன் யாருக்கு சிபாரி செய்யுன்னு சொல்லலாம், அவனுக்கு தான் செய்யணும். ஆம் ஷபாத் நபி ஸல்லல்லாஹு மட்டும்தான். ஆம் ஷபாத் யாருக்கு மட்டும்தான். ரைட்டுப்பா? அப்போ அதான் சொல்லி காமிக்கிறான். வத்தகு யௌமன் மாஃபீஹி மினல் ஹிசாபி வல் அதாபி கேள்வி கணக்கில் இருந்தும் அதாபில் இருந்தும் அந்த நாளில் இருக்கிறதே அப்படிப்பட்ட நாளை பயப்படுங்க. அதான் யோம ஹிசாபின் யோம அதாபின் அதாவுடைய நாளை பயந்துக்குங்க. இப்போ கரெக்டாக வருதா? அப்படி படித்தா சூப்பராக இருக்கும். அது விளக்குதுப்பா? மாஃபீமில் ஹிசாபுல் அதாப் கேள்வி கணக்கும் அதாபு செய்வதும் அந்த நாளில் இருக்குமே மஃபூல் பிஹின்னு காமிக்கிறாங்க. அப்போ யோம ஹிசாபின் யோம அதாபின் தானே, அதுதான் அப்படி போட்டிருக்காங்க.
அதாபு செய்யப்படுகின்ற இன்னும் கேள்வினை கேட்கப்படுகின்ற நாளை பயந்துக்கங்க. இந்த பின்னால் உள்ளதுக்கு சிவத்து லா தஜிசி நப்சுன் எந்த நப்சும் அந்நப்சின் எந்த நப்சை விட்டும் செய்ய எதையும் தேவைகளை செய்ய முடியாத நாளை பயந்துக்கங்க. அப்போ இந்த ஜும்லா சேர்ந்ததுக்கு சிவத்து எதுக்கு யோமனுக்கு எடுத்தனப்பா. அப்போ ஒரு இது இருக்கணுமே, என்ன இருக்கணுமே, ஜும்லா சிவத்தா வந்தால் மோசு விபத்து மேல ஒரு லமீர் இருக்கணுமே. கேள்வி வருதுக்கு இடம் சொல்கிறாங்க. சரிவா, இந்த ஜும்லா சிவத்தா வந்தால் ஜும்லா ஹபரா வந்தால் ஒரு முத்ததாவுக்கு முத்ததா பார்த்து மேல லமீர் இருக்கணும் இல்லைப்பா, ஆயுது இருக்கணும். அந்த ஆயுதம் இங்கே விடுபட்டு இருக்கு. லா தஜிசி நப்சுன் அன் நப்சின் செய்யா எந்த நப்சும் எந்த நப்சுக்கும் செய்யன் எதையும் தேவைகளை செய்ய முடியாது அந்த நாளை பயந்துக்கு. அதுவும் மஃபூல் பிஹி தான். செய்யனுங்கிறது என்னதுதான் மஃபூல் பிஹி தான். எந்த நப்சும் எந்த நப்சுக்கும் செய்யன் எதையும் தேவைகளை செய்ய முடியாது. ஒரு செய்தனுடைய செயல் ஒன்று நிகழ்ந்தா தானப்பா மஃபூல் பிஹி. அரபத்து செய்தனா என் அடி அவன் நிகழ்ந்துருச்சு. மாதரப்து செய்தங்கிறது மஃபூல் பிஹி தான். என் செயல் அங்கே போய் நிகழலை. ஒரு வஸ்துவு ஒரு செயல் ஒரு மீது நிகழ்ந்தாலோ நிகழாவிட்டாலோ அது மஃபூல் பிஹி. ரைட்டுவா, அது மஃபூல் பிஹின்னு காமிக்கிறாங்க பாரு. லா தக்லி அன்ஹா எந்த ஆன்மாவை விட்டும் செய்யன் எதையும் தேவைகளை செய்ய முடியாது. மேலும் ஹக்கூக்கி உரிமைகளிலிருந்தும் கடமைகளிலிருந்தும் ஹக்குகளிலிருந்தும் எதையும் நிறைவேற்றி வைக்காதே அந்த நாளை பயந்துக்கங்க. அப்போ செய்யனுங்கிறது மஃபூல் பிஹி. எதுக்கு லா தஜிசிக்கு எடுத்தானப்பா. மஃபூல் முத்தலக்காவும் கொடுக்கலாமா. லா தஜிசிக்கு செய்யனை பிடிச்சி என்ன செய்யலாம். அப்போ மஃபூல் முத்தலக்கா கொடுத்தேன்னா அதே மானாவாக இருக்கணும் லெஃப்லாக இருக்கணும். எங்காச்சிருத்து என்னாச்சிருந்து பேசிங்கன்னு சொல்கிறது எனக்கு விளங்குது. காயத்து குழவுதன் அல்லது காயத்து ஜுலூசன் லெஃப்தில் இருக்கணும் அல்லது மானாவிலையும் இருக்கணும். அப்படிதானப்பா, லெஃப்டில் ஒரு போல் இருக்குமில்ல காயத்து குழவுதன்னா தான் மஃபூல் முத்தலக்கு. ஜலஸ்து ஜுலூசன் மஃபூல் முத்தலக்கு. அல்லது காயத்து ஜுலூசன் சொல்லலாம். அது மானாவில் ஒன்று தான். ரெண்டும் ஒன்றா இருக்கு. நம்மங்க செய்யனுங்கிறது ஒன்றா இல்லாத மஃபூல் முத்தலக்குறீங்களேங்க. செய்யனுக்கே தஜிசியுடைய அர்த்தம் தான், ஜெஸாவுடைய அர்த்தம் தான். விளங்குது, அதான் சொல்கிறாங்க, போட்டு காமிக்கிறாங்க பாரு. அவு செய்யன் எந்த நப்சும் எந்த நப்சை விட்டும் செய்யன் எந்த ஜெஸாவையும் நிறைவேற்றி வைக்க முடியாமல். ஜெஸாவிலிருந்து எதையும் நிறைவேற்றி வைக்க முடியாது. அப்போ செய்யனை கொடுக்குறது ஜெஸா தானே. இதில் விளங்குதா, மினல் ஜெஸான்னு போட்டு அதான் காமிக்கிறாங்க. செய்யன் எந்த ஜெஸாவையும் நிறைவேற்றி வைக்க முடியாது. எந்த நப்சும் எந்த நப்சை விட்டும் ஜெஸான் எந்த ஜெஸாவையும் நிறைவேற்றி வைக்க முடியாது. அதுதான் செய்யம் மினல் ஜெஸான்னு போடுறாங்க. ரைட்டா, ஜெஸாவிலிருந்து எந்த ஜெஸாவையும் நிறைவேற்றி வைக்க முடியாது. அப்போ இப்போ கூட நசபுகு இந்த நசபு அல் மஸ்தரி மஃபூல் முத்தலக்கு பிரகாரம் வரும். செய்யனுக்கு ஜெஸாவுடைய அர்த்தம் கொடுத்துட்டா என்னவாயிரும், மானாவில் லா தஜிசி உடைய அர்த்தம் ஜெஸாவுடைய அர்த்தம் வருது. எடுத்தனப்பா மஃபூல் முத்தலக்கு செய்யம் மினல் ஜெஸா அவனை படித்தா மஃபூல் முத்தலக்கு. கூலியிலிருந்து எந்த கூலியையும் எந்த ஆன்மாவும் எந்த ஆன்மாவையும் நிறைவேற்றி வைக்க முடியாது. குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கான். ல துஜிசி உ மீன் அஜிசாவில் இருந்து லா துஜிசி உ நம்ம மஃபூல் முத்தலக்கு தான். லா துஜிசி உன்னு படித்தா எப்படி தான் படிக்கணும், மஃபூல் முத்தலக்கு மட்டும்தான். குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. ல துஜிசி உ மீன் அஜிசா அனுகு அஜிசா அனுகு என்பதிலிருந்தும் லா துஜிசி உன்னு ஓதப்பட்டிருக்கு. ஏபா அஜிச அனுகுன்னு என்ன அர்த்தம், அவனை துட்டவன் நிறைவேற்றி வைத்து விட்டான்னு அர்த்தம். அவன் கதையை முடிச்சிட்டான்பா, அவன் ஒரு பேர் ஒப்பேத்திட்டான்பா. அஜிச அனுகு அவனை தொட்டு அவன் சரியாக்கி விட்டுட்டான். அதை விளக்குதப்பா. அஜிச அனுகுன்னா அவனை தொட்டு அவன் சரி பண்ணி விட்டுட்டான், அதை ஏதாவது கொடுத்து ஒப்பேத்திட்டான், அப்படி அர்த்தமா. எப்போ அஜிச அனுகுன்னு எப்போப்பா சொல்லுவாங்க, போட்டு காமிக்கிறாங்க பாரு. இதா அகனா அனுகு அவனை விட்டு அவன் தேவையற செய்து விட்டால், ஒருத்தனை விட்டு ஒரு காரியத்தை தேவையற செய்து விட்டால் அஜிச அனுகுன்னு சொல்லுவாங்க. அதான் அதான் இதன் பிரகாரம் துஜிசி ஊன் படித்தா தையனை எக்கூட மஸ்தரன் அந்த செய்யன் என்பது மஃபூல் முத்தலக்காக ஆகுவது குறிப்பாகிவிடும். மஃபூல் பியா கொடுக்க முடியாது. துஜிசி ஊன் படிச்சுட்டா என்னவாயிரும், மஃபூல் முத்தலக்கு தான். ஆமாம், எப்படி அவன் ஜெஸாவை அவன் நிறைவேற்றிட்டான்னு தானே அர்த்தம். அவன் மஃபூல் முத்தலக்கு தானே அது. லா துஜிசி ஊ அன்ஹு விளங்குதா. லா தஜிசி ஊ ஏன்னா லா துஜிசி ஊ நப்சுன் எந்த நப்சும் எந்த நப்சை விட்டும் செய்யன் எந்த ஜெஸாவையும் நிறைவேற்ற முடியாது. எந்த ஜெஸாவையும் நிறைவேற்ற முடியாதுங்கும்போது மஃபூல் முத்தலக்கு தானே. விளங்குதான்னு கேட்டேன். இல்லை
ஒருவனுடைய செயல் நோர்மையை நிகழ்ந்தாலோ நிகழாவிட்டால் ரெண்டும் மஃபூல் முத்தலக் தான். லரப்து செய்தங்கிறது மஃபூல் முத்தலக் தான். என்ன இருக்குது? லரப்து செய்தங்கிறதும் என்ன இருக்குது? துஜிசி ஊன் படிச்சுட்டா என்ன தான்? மஃபூல் முத்தலக் தான். அது மஃபூல் பியா கொடுக்க முடியாது. ரைட்டப்பா? லா துஜிசி ஊ நஃப்சுன் எந்த நஃப்சுன் அந்நப்சின் எந்த நப்சை விட்டும் ஜெசான் எந்த ஜெசாவையும் நிறைவேற்ற முடியாது. செய்யனா இந்த ஜெசாவையும் நிறைவேற்ற முடியாதுன்னு அர்த்தம் வைக்கணும். ரைட்டா? இந்த அஜிச அண்ணுனாலே அந்த ஜெசாவையும் நிறைவேற்றிட்டான் தான் அர்த்தம். அவனை தொட்டு அவன் ஜெசா கொடுத்துட்டான், அவன் கொடுத்து ஒப்பேச்சிட்டான், கொடுப்பதாக கொடுத்துட்டான்னு அர்த்தம். அந்த அர்த்தம் அவன் கொடுப்பதாக கொடுத்துட்டான், அவனை தொட்டும் தான் கேட்டேன். அவனை தொட்டு அவன் கொடுப்பதாக என்ன செஞ்சிட்டான்? கொடுத்துட்டான். அவன் முத்திரக்கு அல்லாஹ் துஜிசியூன்னு படிக்கும்போது தையனை இயக்குன மஸ்தரன் அது மஃபூல் முத்தலக்காவது குறிப்பாகிவிடும். சரி ஏப்பா, இங்கே எல்லாத்தையுமே நக்கிரா வாக்கிட்டான். ரெண்டு நப்சையும் நக்கிரா வாக்கிருக்கான். ஏப்பா லா தஜிசி நப்சுன் அன் நப்சின் ரெண்டு நப்சும் நக்கிறா, செய்யணும் நக்கிறா. அப்போ உலகத்தில் எப்படியாவது இவனுக்காக இவனா சரி கட்டிடுவான், எதையாவது கொடுத்து சரி கட்டுவான். அங்கே எந்த ஆன்மாவுக்கும் எதையும் சரி கட்ட முடியாது. அப்படிதானப்பா? இல்லை இங்கே இந்த உலகத்தை பொறுத்தவரில் எதையாவது கொடுத்து சரி கட்டலாம்லப்பா. இன்னொருத்தனை எதையாவது கொடுத்து ஒப்பேத்திடலாம். விளங்குதா? இவன் பெரிய அதிகாரியாக இருப்பான், அப்படியே கொடுங்கங்கன்னு சொல்லி பேச்சு விட்டுருவான். அல்லது வேறு யாரையாவது சிபாரிசு செய்வானுவோ, ஏதாவது லஞ்சம் கொடுப்பான், அல்லது ஒன்று யாராவது ஒருத்தன் சிபாரிசு செஞ்சு பேச்சு விடுவான். இந்த எதுவுமே எங்கே நடக்காது? கியாமல் அல்லாஹ் விட பெரியவன் எவனும் கிடையாது. அவை எதையும் கொடுத்து ஒப்பேற்ற முடியாதுன்னு அர்த்தம். ரேட்டை பார்த்து வைக்கிறது அதை காமிக்கிறதுக்கு தான். ஒன்றும் செய்ய முடியாதுறாங்க, எல்லாத்தையும் நக்கீராவை போட்டு விட்டான். பாரு, ஈராதுஹு முனக்கரன் இதை நக்கீராவாக கொண்டு வந்திருப்பது தன்கீரி நப்சைனி ரெண்டு நப்சையும் நக்கீராவாக்குவதுடனே செய்யனையும் இங்கே நக்கீராகிட்டான். ஈராதுஹு செய்யன் என்பதையும் நக்கீராவாக கொண்டு வந்திருக்கான். இப்படி கொடுக்கணும். ஈராதுஹு செய்யன் என்பதையும் நக்கீராவாக கொண்டு வந்திருப்பது. ஈராதுஹு முனக்கரன் செய்யன் என்பதையும் நக்கீராவாக கொண்டு வந்திருப்பது தன்கீரி நப்சைனி ரெண்டு நப்சையும் நக்கீராவாக்குவதுடனே. லா தஜிசி நப்சுன் அன் நப்சின்னு சொல்கிறான்லப்பா, ரெண்டு நப்சையும் நக்கீராவாக்கிட்டான். செய்யனையும் பிடிச்சி என்ன செஞ்சுருக்கான்? நக்கீராக்கிறேன். விளங்குதரா? எப்படி சொல்லு? ஈராதுஹு செய்யன் என்பதை முனக்கரன் நக்கீராவாக்கியிருப்பது தன்கீரி நப்சையின் ரெண்டு நப்சையும் நக்கீராவாக்கியிருப்பது உடனே நப்சொன்னு விளங்குதப்பா. ரெண்டு நப்சையும் நக்கீராவாக்குவது உடனே செய்யன் என்பதையும் நக்கீராவாக கொண்டு வந்திருப்பது நீ தாமீமி அடைய விளைவதற்காக வேண்டியாக இருக்கும். நீ தாமீமி அடைய விளைவதற்காக வேண்டியாக இருக்கும். வல் இக்னாத்தில் குல்லி முழுமையான முறையிலே நிராசையாக்குவதற்காக வேண்டியா இருக்கும். இக்னாத்துன்னு என்ன அர்த்தங்க? வல் இக்னாத்தில் குல்லி முழுமையான முறையிலே நிராசையாக்குறது. அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. வல் இக்னாத்தில் குல்லி வல் இக்னாத்தில் கம்ப்ளீட்டாக நிராசையாக்கிறது. எவனுக்கு எதுவும் செய்ய முடியாது. இல்லை, எவனும் இங்கே சிபாரிசு செய்ய முடியாது, எவனுக்கும் செய்ய முடியாது, எவனும் செய்ய முடியாது, எவனுக்கும் செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது. அங்கே லில்லாஹில் வாஹிதில் கஹார் தான், அவன்தான் கஹாராக இருப்பான். லிஹ்னாத்தில் குல்லி முழுமையாக நிராசையாக்குவதற்காக வேண்டியா இருக்கும். அடைய விளைவதற்கும் லிஹ்னாத்தில் குல்லி முழுமையான முறையிலே நிராசையாக்குவதற்காக வேண்டியமா இருக்கும். அதுக்கடுத்து எல்லாத்தையும் பிடிச்சி நக்கீரா வாக்கிட்டான். எல்லாத்தையும் பிடிச்சி என்ன செஞ்சிட்டான்? செய்யற நக்கீரா வாக்குவதுடைய நப்சையும் நக்கீரா வாக்கியிருக்கான். வல் ஜும்லத்து லா தஜ்ஸி நஃப்சுன் அன் நஃப்ஸின் ஷையா இந்த ஜும்லா யௌமனுக்கு என்ன இருக்குது? சிவத்து எழுதுனப்பா. ஒரு ஜும்லத்து இந்த ஜும்லா லா தஜ்ஸி நஃப்சுன் அன் நஃப்ஸின் ஷையன் என்ற ஜும்லா சிஃபத்துன் லி யௌமின் யௌமனுக்கு சிவத்தாக இருக்கும். அல்லது யௌமன் கூட படிக்கலாம். இக்காதால் என்னப்பா? தர்க்கீம்பால் யௌமின். ஒரு ஜும்லத்து இந்த ஜும்லா லா தஜ்ஸி நஃப்சுன் அன் நஃப்ஸின் ஷையா என்ற ஜும்லா சிஃபத்துன் லி யௌமின். யௌம் என்பதற்கு என்ன இருக்கு? இந்த ஜும்லா
சிபத்துல் யோமில் யோமுக்கு சிபத்தாக இருக்கும் ஒரு ஆயுத மின்கா விளங்குது. அந்த ஜும்லாவில் உள்ள லமீர் மௌதூபுன்னு போக்கப்பட்டிருக்கு. லமீர் இருக்கணுமே, அது மீள் லமீர் வேணுங்க. ஜும்லா சிபத்தா வந்து அது போக்கப்பட்டுருச்சு. தக்தீர்னுடைய ஏற்பாடு பர்றா லா தஜிசி ஃபீஹி, அந்த நாளிலே தேவையிற செய்யாது. நப்சுன், எந்த நப்சுன், அந்நப்சின், எந்த நப்சை விட்டும் செய்ய எதையும் தேவையிற செய்ய முடியாது. அப்போ ஃபீஹிங்கிற என்ன இருக்குதுங்க, ஒரு ஆயுதங்க போக்கப்பட்டிருக்கு லமீர். மஜ்ரூரான ஆயுதம் போக்கக்கூடாது. சிலவங்க என்ன சொல்கிறாங்க, ஆயுதம் போக்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் சொல்கிறாங்க. அவங்க என்ன ஒமல்லம் விளங்குதுப்பா, மன்சூபை போக்கிக்கலாம். எதை போக்கக்கூடாத, மஜ்ரூரை போக்கக்கூடாத. ஒமல்லம் ஜப்பீஸு அதுபல் ஆயுதி விளங்குதுப்பா, ஆயுதில் மஜ்ரூரி போட்டுக்காங்க பாரு. மஜ்ரூரான ஜர்ரு செய்யப்பட்ட லமீரை போக்குவதை ஜாயிஸாக்காதவர் கால அவர் சொல்வார் உத்துசிய ஃபீஹி, அதில் கொஞ்சம் விசாலமாக்கப்பட்டிருக்குங்க. உதீபா அன்னுகு ஜாரு, ஜாரை போக்கப்பட்டிருக்கு. ஜருடைய ஃபீஹிங்கிற ஜாரு மஜ்ரூரை போக்கப்பட்டிருக்கு. இப்போ உஜிரிய மஜ்ரல் மஃபூல் பிஹி, அதை மஃபூல் பிஹி நடக்கும் இடத்தில் நடத்தப்பட்டுருச்சு. எப்படி இருக்குமா, மஃபூல் பிஹி நடக்கும் இடத்தில் நடத்தப்பட்டுச்சு. சும்மா உதீபா அது மஃபூல் ஆக்கி நசபாக்கி சும்மா உதீபா போக்கப்பட்டிருக்கு. ரைட்டப்பா. பிறகு என்ன செய்யப்பட்டிருக்காத இங்கே எப்படி இருக்கும்னா, இப்போப்பா லா தஜிசீஹி எப்படி இருக்கும், லா தஜிசீஹின்னு இருக்குமா. அப்போது நசபு செய்யப்பட்டிருக்கு, அதை மாற்றியாச்சு. லா தஜிசீஹின்னு இருக்கும். அந்த ஃபீஹிங்கிறத லா தஜிசீஹின்னு மாற்றி அதை மன்சூபாக்கி என்ன செஞ்சாச்சுங்க, வையாச்சுங்கிறான். கமா உதீபமின் கவிஞர், இந்த கவிஞனுடைய சொல்லிலே போகப்பட்டிருப்பதை போல ஒரு கவிஞர் சொல்கிறாரு. விளங்குதப்பா எப்படி, அவ் மாலின் அசாபு, அவ் மாலின் அசாபு, ஏன் வரமாட்டேங்கானுவா, அவனுக்கு காசு பணம் வந்துருச்சுங்கிறதுனாலயா. அவ் மாலின் அசாபூன்னு இருக்குமா, அவ் மாலின் அசாபூ, அவங்க பெற்றுவிட்ட மாலின் காரணத்தினாலா, அவங்களை அடைந்து விட்ட பொருளின் இதனுடைய ஆரம்பம் எப்படின்னா எப்படி இருக்கும்னா, தம்பி விளங்குதப்பா, இப்படி இதனுடைய ஆரம்பம் எப்படி இருக்குமா, மாதிரி எனக்கு தெரியலை, ஐயனவர்களை மாற்றிருச்சோ, காசு பணம் இவையெல்லாம் வந்துட்டதுனால. மாலின் அசாபூஹு, அவங்க பெற்றுவிட்ட காசு பணத்தின் காரணத்தினால் அவங்கள மாற்றிருச்சோ, அது ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்கிறதுனால அவங்கள மாற்றிருச்சோ, ஏன் வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அவள் மாலின் அசாபூ, அவங்க பெற்ற பொருளின் காரணத்தினால். அசாபூகுன்னு போக்கப்பட்டிருக்குல்ல, இதே மாதிரி என்ன செய்யப்பட்டிருக்கு, லா தஜிசீஹின்னு இருக்கும். அது போக்கியாச்சு, அதை மன்சூபா மாற்றிட்டாங்க. விளங்குதப்பா, இதில் புரியுதா? சரி. மாலின் அசாபூன்னு இருக்கும். வலா யுக்பலு மின்ஹா ஷபாத்துன், எந்த ஆன்மாக்களிடத்திலிருந்து சிபாரிசு ஒப்புக்கொள்ளப்படாது. வலா யுகது மின்ஹா, அதில் லஞ்சங்களும் வாங்கப்படாது. இங்கே லஞ்சத்தை கொடுத்து ஒப்பேத்திடலாம், இங்கே என்ன செய்யலாம், யாராவது சிபாரிசு செஞ்சால் ஒப்பேத்திடலாம். இங்கே நமக்கு வேண்டப்பட்டவங்க நல்ல மனுஷங்க சொல்லி சிபாரிசு செஞ்சால் விட்டுருவாங்கல்ல. எங்கேயாவது மாட்டிக்கிட்டோம், எங்கேயாவது ஆள் சிபாரிசு செஞ்சுட்டா விட்டுருவாங்க. அது ஏதாவது காசு பணத்தை கொடுத்து என்ன செய்யலாம், ஒப்பேற்றலாம். அங்கே அதெல்லாம் செய்ய முடியாதுங்க. வலா யுக்பலு மின்ஹா, அந்த ஆன்மா எந்த ஆன்மாக்களிடத்திலிருந்தும் ஷபாத் ஒப்புக்கொள்ளப்படாது. வலா யூகது மின்ஹா அதுலுன், லஞ்சத்தையும் வாங்கப்படாது. மீன நப்சி சாணியத்தி, ரெண்டாவது நப்சிலிருந்து பாதிக்கப்பட்டவன் தப்பு செஞ்சவன் வந்து ஒப்பேத்துறவன் புரியுதா, எவன்ட்டிருந்து வாங்க முடியாது. மீன் நப்சி சாணியத்தி, ரெண்டாவது நப்சில் இருந்து. மீன் நப்சி சாணியத்தில் ஆசியத்தி, பாவம் செய்த ரெண்டாவது ஆன்மாவிடத்திலிருந்து லஞ்சத்தை வாங்கப்படாது. ஓமினல் ஊலா, முந்தினவனிலிருந்து லஞ்சம் வாங்கப்படாது. அதான் எவனா லஞ்சம் கொடுத்து இவனை காப்பாற்றலாமா, விட்டுருப்பா நான் இருந்தா காசு தரேன் நீங்கள், அவன் கொடுப்பான்ல, யார் வேண்டப்பட்டவன் எந்தையா காசு கொடுத்து ஒப்பேற்றி விடுவான்லப்பா, அது முந்தினவன்ட்டு லஞ்சம் வாங்கி ஒப்பேற்ற முடியாது. இவன்ட்டை ரெண்டாம் அவன் குற்றம் செஞ்சான்ல, இவன்ட்டையும் காசு வாங்கிட்டு அங்கே விட முடியாது. ரைட்டுப்பா. இப்போ கண்ணகு, அப்போ என்ன அர்த்தம், புரியுதபில் ஆயத்தி, இந்த ஆயத்தை கொண்டு நாடப்பட்ட மாதிரி இருக்கு. எப்படி இப்பா இந்த ஆயத்தை கொண்டு நாடப்பட்டதை போன்று இருக்கிறது. எது சொல்லு, ஒக்க அன்னகு உரியதபில் ஆயத்தி நஃபியுன், அங்கே எது போல் அதாபு, அதாபி தட்டப்படுவதை நஃபி செய்வதை நாடப்பட்டிருக்கு. அப்படி தானேப்பா,
எதுபோல் அதாப அஹதுன் எவனும் அதாபை தட்டுவதை நபி செய்வதை நாடப்பட்டிருக்கு. அந்நஹதின் யாரை விட்டும் மின்குள்ளி வஜிகின் முகத்தமிழ் சாத்தியமாகின்ற எல்லா வழிகளிலிருந்தும் ஏலா மின்குள்ளி வஜிகின் முகத்தமிழின் சாத்தியமாகின்ற எல்லா துறைகளிலிருந்தும் முறைகளிலிருந்தும் யாரை விட்டும் யாரும் அதாபை தட்டுவதை நபி செய்வதை நாடப்பட்டிருக்கு. இங்கே எப்படியாவது ஒரு வழியில் ஒப்பேற்றி விட்டுருவானோ இந்த உலகத்தில் கியாமத் நாளில் எவனும் அங்கே வந்து என்ன செய்ய முடியாது, எந்த வழியிலும் ஒப்பேற்ற முடியாது. எங்கேயோ இருந்துக்கிட்டு இங்கே காயினை ஊற்றிடுறான் விளங்குதப்பா, அவன் பேச்சு கூட வீட்டு இருக்கும். இங்கே நடக்கும் அங்கே நடக்குமா? ஏன்னா இந்த உலகத்தில் ஒருத்தன் அடைக்கிறோம், பெரிய அரசியல்வாதியாக இருப்பான், பின்பலம் இருக்கும், அதை வச்சு பேசுவான். அங்கே எவனாவது இப்போ ஏதாவது பலம் உள்ளவன் வருவானாங்க, எல்லாம் ஒன்றும் படம் உள்ளவன் இருக்கான். இல்லை இப்போ அதிகாரிகளை எல்லாம் எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் அடைக்கிடுவான், அப்படி தானே? இல்லை என்னடா அவனை பிடிச்சி வச்சுட்டு விட்றான் அனு பெரிய எம்பிக்கள் சொன்னால் எம்எல்ஏ சொன்னான்னா என்ன செஞ்சிருவான், விட்டுருவான். முதலமைச்சர் சொன்னால் விட்டுருவான், அப்படி தானே? பிரதமர் சொன்னால் விட்டுருவான், அப்படி தானே? ஜனாதிபதி சொன்னால் விட்டுருவான். ஏன்னா அவன்லாம் மேலே உள்ளவன், அவன் பேச்சை கேட்காட்டா இவனை எங்கேயாவது தள்ளி விட்டுருவானுவோம், விளங்குதா? காட்டை ஒன்று போட்டுருவானுவோம். அவை கதிர் செய்யலாம் அந்த உலகத்தில். அங்கே அல்லாவை கதிர் செய்ய முடியுமா? அங்கே எல்லாம் பெட்டி பாம்பா அடங்கி நிற்பான். இதான் கேட்டேன், எதுவும் பேச முடியாது இந்த உலகத்தில். இம்மா ஐயக்கூர் ஏண்டா இப்போ இன்னகு கீழே போட்டிருக்கு வரல, இப்போ இன்னகு தண்டனையை தட்டுவது என்பது இந்த உலகத்தை பொறுத்தவரில் கீழே போட்டிருக்காங்களா? இப்போ இன்னகு தண்டனையை தட்டுவது என்பது இம்மா ஐயக்கூட கதிரன் அடக்குவதின் மூலமாக இவனே அடைக்கிடுவான். இவன் அரசியல்வாதியாக இருப்பான், அவன் என்னடா ஆனால் அவன் பேசுவான், ரைட்டா? அவன் இக்குண கதிரன் இருக்குதுப்பா. இந்த அதாபை தட்டுவது என்பது இம்மா இக்குண கதிரன் அடக்குமுறையிலே ஆயிருக்கும். அவ கைரகு இவன் அடக்க முடியாது, இன்னொன்றின் மூலமாக அடைக்கிடுவான், இன்னொன்றின் மூலமாக அடக்குவான். அல்லது ஐரகு இது அல்லாத சிபாரிசு லஞ்சங்களை கொடுத்து பேசுவான். வல் அவ்வளவு முந்தினது நுசுரத்து என்னவா இருக்கும், நுசுரத்தாக இருக்கும். முந்தினது என்ன இருக்குதே, நுசுரத்து. வஸ்தானி ரெண்டாவது இம்மா இங்கே கூனை அடைக்கிடுவான். அவன் மேலே உள்ளவன் அடக்கி உதவி செஞ்சிருவான். மேலே உள்ளவன் அடக்கி நுசுர்னா தட்டி விட்ருவான்னு அர்த்தம். உன்சரூன் தட்டிடுவாங்கன்னு அர்த்தம், ரைட்டா? வல்லவுல முந்தினது நுசுரத்து தட்டி விடுவது, அவன் அடக்கி தட்டிடுவான் தண்டனையை. பஸ்தானி ரெண்டாவது இம்மா இங்கே கூனை மஜ்ஜானன் எதையும் கொடுக்காம சிபாரிசின் மூலமாக வெளியே வந்துடலாம். மஜ்ஜானன்னா சும்மான்னு அர்த்தம். விழா பதிலின்னு போட்டிருப்பார். வசானி ரெண்டாவது இம்மாய் கூட மஜ்ஜானான முறையிலே எந்த ஒரு பகரும் இல்லாமலும் பேசலாம் சிபாரிசின் மூலமாக. அடுத்தவனை வச்சு சிபாரிசு செய்வான். அவங்க ஐரகு இப்பா ஏதாவது பகரம் கொடுத்து பேசுவான், அவங்க அதாவது தட்டுவான். அவங்க ஐரகு எதையாவது கொடுத்து தட்டுவான். அவங்க ஐரகுன்னு எடுத்தான் சும்மாவே தட்டிடுவான், எதையாவது கொடுத்து தட்டிடுவான். வல்லவுல முந்தினது யஷ்வலகு அவனுக்கு எவனாவது உதவி செய்வதார் சிபாரிசு செய்வதாக இருக்கும். இல்லை விட்டுருப்பா, நம்ம ஆடுப்பா அப்படின்னு சொல்லிட்டா விட்டுருவான். வசானி ரெண்டாவது இம்மா வி அதாயி மா காண அலைகி அவன் மீது இருக்கின்ற ஒன்றை அதா செய்வது கொண்டு ஏதாவது காசு கொடுக்க வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி குற்றத்தை செஞ்சிருப்பான். சிலதுக்கு ஃபைன் இருக்குது, நீ அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்காமல் உள்ளே போயிட்டேன்னு வைய உனக்கு ஃபைன் போடுவான், அப்படி தானே? அதை கொடுத்துட்றது. வசானி ரெண்டாவது இம்மா பி அதாயிமா காண அலைகி அவன் மீது இருக்கிறது அக்கிலிருந்து இருக்குதுல்ல உண்மையிலே போகக்கூடாது தானே, என்ன செய்யக்கூடாது? பிளாட்ஃபாரத்துக்குள்ளே போனால் என்ன செய்யணும், டிக்கெட் எடுத்துகிட்டு வருவோம். ஆமாம். வசானி இம்மா பி அதாயிமா காண அலைகி அவன் மீது இருக்கின்ற அக்கை நிறைவேற்றுவதை கொண்டு பேச்சு விடுவான். ஒவ்வொரு என்ன எஜிசி அவனுக்கு அவன் ஏதாவது கொடுப்பதாக இருக்கும், அவனே கொடுக்கறது. இவன் செஞ்ச தப்புக்கு இவனே ஃபைனை கட்டுறது. ஒவ்வொரு எஜிசி அனுபவம் தன்னை தொட்டு அவனே ஏதாவது கொடுக்கறது. ஒவ்வொரு கைரி அடுத்தவன் மூலமாக கொடுக்கறது. ஒவ்வொரு என்ன யோத்தா அனுபவம் அதில் அவனுக்காக வேண்டி ஏதாவது கொடுக்கப்படுவதாக இருக்கும். ஒரு பகரத்தை என்ன செய்வதாக இருக்கும், கொடுக்கப்படுவதாக இருக்கும். அவனுக்கு பரமா இன்னொருத்த எதனாலும் கொடுத்துருவான். இந்தப்பா பையன் அந்த பையன் நான் கட்டுறேன்ப்பா, உன்னை விடுப்பா, உள்ளே விட்டு வச்சிடாதே சொல்லி. ஒரு ஷஃபாத்துனா என்னப்பா, அது ஷஃபாயிலிருந்து வந்ததான். ஷஃபனா ரெட்டப்படை, வித்திரினா ஒட்டப்படை, வித்திரியானா ஒத்தப்படை,
ஷஃபையானா ரெட்டப்படை, ஷஃபன் இத்திரியான்னு சொல்கிறாங்கல்லப்பா, இத்திரியானா ஒத்தப்படை. அது 5 எழுத்தில் இருக்கும். இத்திரியா ஓயிருக்கா 5 எழுத்து. ஷஃபையாங்கிறது 4 எழுத்தாக இருக்கும் ரெட்டப்படை. வித்திரியாங்கிறது 5. ஷஃபாத்து, ஷஃபாத் என்பது ரெட்டப்படை என்பது வந்ததாக இருக்கும். ஏன் இங்கே ரெட்டப்படைன்னு வருது? ஏதா ஷஃபாத்தை ஏன் ரெட்டப்படையிலேருந்து எடுத்தோம்? இப்போ அழமான அர்த்தம் போடுறாங்க பாருப்பா. கண்ணல் மஷ்பூ லஹு, எவனுக்காக வேண்டி சிபாரி செய்யப்படுகிறதோ அவன். ஏப்பா, கண்ணல் மஷ்பூ லஹு, எவனுக்காக வேண்டி சிபாரி செய்யப்படுகிறதோ அவன் கான ஃபர்தன், தனித்தவனாக தான் இருந்தான், தன்னந்தனியாக தான் இருந்தான். ஷஃபி வந்தவன அவன் இவனோடு அவன் சேர்ந்துட்டான். இதில் விளங்குதா? எப்படிப்படி? கண்ணல் மஷ்பூ லஹு, எவனுக்காக வேண்டி சிபாரி செய்யப்படுகிறதோ அவன் கான ஃபர்தன், அவன் எப்படி இருந்தான்? தனியாளாக இருந்தான். இப்போ ஜாலு ஷஃபியூ, ஷஃபி இவனை ஆக்கிட்டான், சிபாரி செய்கிறவன். இந்த தனித்தவனை இந்த மஷ்பூவை ஆக்கிட்டான். ஷஃபான், ஜோடியாக ஆக்கிவிட்டான். லம்மி நப்சிஹி இலேஹி, மஷ்பூவின் பக்கம் இவன் தன்னை இணைப்பது கொண்டு. லம்மி நப்சிஹி இலேஹி, அந்த மஷ்பூவின் பக்கம் தன்னை இணைப்பது கொண்டு அவனை ரெட்டப்படையாக ஆக்கிட்டான். எடுத்தனப்பா, ஏன் அர்த்தம் வைக்கிறது விளங்குதா? அதில் என்றால் ஃபிதியான்னு அர்த்தம். அதில் என்ன அர்த்தம்? ஃபிதியான்னு அர்த்தம். வலா யூகது மின்ஹா அதுல்னு வருதுலப்பா. அதுல்னா லஞ்சம். அதில் என்றால் ஃபிதியா, லஞ்சம் என்ற அர்த்தம். வக்கீல சொல்லப்படுகிறது, பதில்னு சொல்லப்படுது. பகரம் கொடு, எந்த நப்சிலிருந்தும் பகரம் வாங்கப்படாது. எந்த நப்சிலிருந்து என்ன செய்யப்படாது? பகரமெல்லாம் வாங்கப்படாது. பதில்னு அர்த்தம் வைக்கலாமா? அசலுவினுடைய அசலு எப்பா, அசலுகு, இந்த அதில் என்பதனுடைய ஒரிஜினல் அர்த்தம் அத்தஸ்வியத்து, சரி சமமாக்குறதுன்னு அர்த்தம். அதில் என்ன செய்யறது? சமமாக்குறது. சும்மிய இதை கொண்டு ஃபிதியா பேர் வைக்கப்பட்டது. எப்பா, ஃபிதியாவுக்கு அதிலை கொண்டு பேர் வைக்கப்பட்டுச்சு. அண்ணஹா, அந்த ஃபிதியா சுவியத்து பில் முஃப்தா, யாருக்கு ஃபிதியா கொடுக்கப்படுகிறதோ அவனுக்கு அதை சமமாக்கப்படுகிறது. யாருக்கு ஃபிதியா கொடுக்கப்படுகிறதோ அவனுக்கு அந்த 100 ஒட்டகத்தை என்ன செய்யப்படுது? சமையல ஒருத்தனை கொலை செஞ்சுட்டான்னா அவனுக்கு பாரமாக இவனை கொல்லணும், அதுக்கு பாரமாக 100 ஒட்டகம் வாங்கிறது. இந்த ஃபிதியாவை வந்து என்ன செஞ்சாச்சு? அந்த கொலை செய்கிறதுக்கு பாரமாக சமமாக்கியாச்சு. ரைட்டா? சுவியத்து முஃப்தா, ஃபிதியா கொடுக்கப்படக்கூடியது இங்கே என்ன செய்யப்பட்டுருச்சு? சமமாக்கப்பட்டதுனால அதுக்கு ஃபிதியான்னு வந்துருச்சான். இப்போ இப்னு மஸ்ஊத், இங்கே தம்பி லா யுக்பலுன்றப்பா இருக்கு, ஷஃபாத்து தான் ஃபாயிலே, லா துக்பல் தான் வரணும். ஆனால் மின்ஹா வந்து பிரிச்சிருக்கிறதுனால வக்கது யுபீஹுல் ஃபஸ்லு தர்க தாயிஃபி நவியத்தல் காலிய பின்துல் வாக்கிஃபி, அத்தல் காலிய பின்துல் வாக்கிஃபி. ஃபேலுக்கும் ஃபாயிலுக்கும் மத்தியில், பெண்பால் அக்கீக்கியான ஃபாயிலுக்கும் ஃபேலுக்கும் மத்தியில் பிரிவினை வந்ததுனால அத்தல் காலிய பின்துல் வாக்கிஃபி, பிந்து தான் அத்தாவுக்கு ஃபாயிலு, அவன் அத்தத்தின் தான் வரணும். ஆனால் காலின்னு வந்து பிரித்ததுனால நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? ஃபேலை ஆண்பாலாக கொண்டு வரலாம். பக்கத்து இபீவுல் ஃபஸ்லு, ஃபேலுக்கும் மன்னது அக்கீக்கியான ஃபாயிலுக்கு மத்தியில் பிரிப்பது தருக்கத்தாயி, தேயை விடுவதை ஆகமாக்கி விடும். எடுத்து நடத்த வைக்கிறது. இங்கே மின்ஹா வந்து பிரிச்சிருச்சு. அதுவே குபலுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். துக்பலுன்னு படிக்கலாம். அதான் கர இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் அபு அம்ர் அவர்களும் ஓதியிருக்காங்க. ஒரே துக்பலு பித்தா, தேவையை கொண்டு ஒரு துக்பலுன்னு ஓதி. அதான் சட்டம். பிரித்ததுனால தான் வந்து குபலுன்னு சொல்கிறோம். அதில் தான் கேள்வி வரும், அதில் கேள்வி வராது. இதில் லா துக்பலுன்னா கேள்வி வராது. கரெக்ட் தாங்க. ஷஃபாத்து ஃபாயில் வலாய்க்கு முன்னா கேள்வி வரும். மின்ஹா வந்து பிரிச்சிருக்கீங்கன்னு சொல்லணும். விளங்குச்சா? வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.